தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: கடைசி நிமிடம். இன்றைய மிஷனரி ஜான் ஹார்ப்பர். மண்ணில் பிறந்தது 29/5/1872 ஆண்டு. விண்ணில் சென்றது 14/4/1912 ஆண்டு. ஊர் ஹவுஸ்டன், ரென்பஷையர். நாடு ஸ்காட்லாந்து. தரிசன பூமி இங்கிலாந்து. டைட்டானிக் கப்பல் நினைவிருக்கிறதா? இங்கிலாந்து நாட்டில் தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய கப்பல். மூழ்கடிக்க முடியாத கப்பல் என்று அதை உருவாக்கியவர்களை பெருமையுடன் அறிவித்தார்கள். அதன் முதற் பயணம். வட அட்லாண்டிக் கடலில் கப்பல் சென்று கொண்டிருந்தது. வேகமாக சென்ற கப்பல் மறைவாயிருந்த பனிப்பாறையில் மோதியது. அபாய குரல் பறந்தது. ஒரு சிலரை மட்டுமே மீட்க முடிந்தது. 2223 பேர் தண்ணீரில் மூழ்கி மரணத்தை சந்தித்தனர். அக்கப்பலில் பயணம் செய்தவர்களுள் ஒருவர்தான் ஜான் ஹார்ப்பர். இங்கிலாந்து நாட்டை சார்ந்த சுவிசேஷகர். கப்பல் உடைந்த வேளையில் தன் கையில் கிடைத்த மரப்பலகையை பிடித்தபடி தத்தளித்து கொண்டிருந்தார். அருகிலோ ஒரு வாலிபன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தான். நண்பனே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா என்று ஜான் ஹார்ப்பர் கேட்டார். இல்லை என்றான் அவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது ரட்சிக்கப்படுவாய். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே அலை ஒன்று அவர்களை பிரித்தது. சற்று நேரத்தில் மீண்டும் இணைந்தனர். உன் இருதயத்தில் சமாதானம் வந்துவிட்டதா? ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள். வார்த்தைகள் முடியும் முன்னே அவர் உடல் தண்ணீருக்குள் சென்றது. ஆண்டுகள் கடந்தன. கனடா நாட்டில் நடந்த எழுப்புதல் கூட்டத்தில் அவ்வாலிபன் ஜான் ஹார்ப்பர் இயேசுவுக்குள் வழிநடத்திய கடைசி ஆத்துமா நான் தான் என்று அக்கடைசி நிகழ்ச்சியை உருக்கமாக கூறினான். ஹார்ப்பர் தனது 17 வயதில் தொடங்கிய நற்செய்தி ஊழியம் அவரது வாழ்வின் கடைசி மூச்சு வரைக்கும் தொடர்ந்தது. பலர் வாழ்வை மாற்றியது. அன்பரே, நீங்கள் பெற்ற இரட்சிப்பை என் நிலையிலும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கிறீர்களா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. உன்னை உற்று பார்த்தால் துன்பங்கள் பெருகும். தேவனை நோக்கி பார்த்தால் துன்பங்கள் மறையும்.